27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. ராஜ்யசபா சீட்டை காங்கிரசுக்கு ஒதுக்கி இருக்கு தாவேக அரசு. அதாவது தமிழகத்துல தற்பொழுது தாவேகாவினுடைய அரசு இருக்கக்கூடிய நிலையில இவங்களுக்கு இந்த ராஜ்யசபா சீட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுலாம் முன்னாடி பேசப்பட்டுச்சு. அப்ப கண்டிப்பா அவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தவங்களை தான் ராஜ்யசபா சீட்டு கொடுப்பாங்க, அவங்கள தான் அனுப்பி வைப்பாங்க அப்படிங்கலாம் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஆனா இப்ப யாருமே எதிர்பார்க்காத ஒரு வகையில காங்கிரஸிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. காலையில நம்ம பார்த்தோம், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர் கூட சொல்லியிருந்தாரு, நாங்க ராஜ்யசபா சீட்டு கேட்டிருக்கோம், பரிசீலனை செஞ்சு முடிவு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத செல்வ பெருந்தகை சொல்லியிருந்தாரு. இப்ப அதுக்கேற்ற மாதிரியே காங்கிரஸுக்கு ஒதுக்கி இருக்கு இந்த ராஜ்யசபா சீட் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்முடன் பத்திரிகையாளர் திரு டிவி சோமு இணைஞ்சிருக்காரு, அவரோட கேட்கலாம். வணக்கம் சார், நன்றி இணைப்புல இணைஞ்சதற்கு. சார், ஒரு கட்சி தடவையே எலெக்ஷன்ல வின் பண்ணியிருக்காங்க, அரசு அமைச்சிருக்காங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கான வாய்ப்பு இருக்குன்னும் பொழுது அதை கூட்டணியில இருக்கிற கட்சிக்கு ஒதுக்கி இருக்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாரையும் போல நானும் முதல் முறையா அவங்க நாடாளுமன்றத்துக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பு அமையும் போது அதை தங்களுக்கான ஒரு சீட்டாக வச்சிருப்பாங்க, தாங்கள் கட்சியை சார்ந்த ஒருத்தர் கொடுப்பாங்க அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். இவங்க அந்த கூட்டணி அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்கிறாரு விஜய். மேடையில கூட்டணிகளை நான் ரொம்ப மதிப்பேன், கூட்டணிக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் மற்ற பல விஷயங்களை அவர் பேசுறது வெறும் டைலாக்கா ஆயிடுச்சு. ஆட்சிக்கு வந்த உடனே உடனடியாக அடுத்த நிமிஷமே தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு இலவச பயணம், கட்டணம் இல்லா பயணம், அப்புறம் விவசாயிகளுக்கு நிபந்தனை இல்லாம கடன் தள்ளுபடி அப்படிங்கறதெல்லாம் எதிர்மறையான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அதனால அரசு ரீதியாக அவர் மீது வைத்த நம்பிக்கை பொய்த்து போனது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த 20 நாள்ல. ஆனா அரசியல் ரீதியாக அவர் தன் மீது வைத்த ஒரு எதிர்பார்ப்பை ரொம்ப ஒரு வெற்றிகரமா அதை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஆச்சரியமா தான் இருக்கு. இதுல அவருக்கான ஒரு பிளஸ் என்னன்னா, காங்கிரஸ் மட்டும் இல்லாமல் மற்ற கூட்டணி கட்சிகளும் இவர் மீது ஒரு முழு நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இது அமைஞ்சிருக்கு. தாவேகாவுடைய தற்போதைய அந்த ஒரு அரசியல் சூழலுக்கு ஒரு மிக பெரிய ஒரு பாதுகாப்பான அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு விஷயத்தை இந்த முடிவு, தாவேகாவுடைய முடிவு ஏற்படுத்தி இருக்கு. ஒரு ராஜதந்திரமான முடிவு தான். அதாவது அவர் ஆரம்பத்திலே சொன்னது ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிறது. இது நம்ம என்ன நினைச்சிருப்போம், இது மாநில அளவுல தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஆனா இது ஒரு படி மேல போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. ஏன்னா நானும் மாநில அளவுல அவங்க அமைச்சரவையில இடம் கொடுப்பாரு அப்படிங்கறத தவிர இது முதல் முறை நாடாளுமன்றத்துக்கு செல்வதற்கான ராஜ்யசபாவுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதை கூட்டணி கட்சிக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். அது அதான் சொன்னேன். இந்த சக கட்சிகள், அதாவது உடன் இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகளையும் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கு. அப்போ காங்கிரஸுக்கு இந்த அளவுக்கு ஒரு கூட்டணி கட்சி செய்யறாரு அப்படின்னு நமக்கும் அதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பாரு. ஒரு 5 சீட்டு மட்டுமே இருக்கிற காங்கிரஸுக்கு இந்த அளவுக்கு பண்றாரு, மற்றவங்க 2 இருந்தால் கூட அது ஒரு இவர் மீதான ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும். முக்கியமா என்னன்னா, இது திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயமா கூட அதை பார்க்கலாம். இப்ப திமுகல இருந்து தானே எல்லா கட்சிகளும் இவர் ஆதரிக்குது. அப்ப முழுக்க இங்க திமுகல இருந்து விலகி வர்றதுக்கான ஒரு விஷயங்களை இவர் பார்க்குற மாதிரி இருக்கு. இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரமான ஒரு முயற்சி தான். இப்ப ஆரம்பத்திலேயே சார் ரொம்ப வருஷம் கழிச்சு, அதாவது தமிழகத்துல ஒரு கூட்டணி ஆட்சி வந்திருக்கு அப்படின்னு ஒரு பேசப்பட்ட இடத்துல இப்ப திரும்பியும் ராஜ்யசபா சீட்டு கொடுத்திருக்கிறது, அப்படி அது கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது அரசியலை பொறுத்த வரைக்கும் இது எந்த மாதிரியான மாற்றம் நீங்க நினைக்கிறீங்க? அதான் சொன்ன, அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா இப்ப ஏற்கனவே இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுக கூட்டணியில இருந்தவை தான். அப்ப திமுகவுக்கும் இந்த கட்சிகளுக்குமான ஒரு விலகல் நாளுக்கு நாள் அதிகரிச்சிருக்கு. ஏற்கனவே தனியா வந்துட்டாங்கன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு கட்சியுடைய அமைச்சர்கள் இருந்துகிட்டு பழைய கூட்டணியில இருக்கிறவங்க ஏற்கனவே இவங்க சொன்னதெல்லாம் அதை விட ஒரு அவலன கட்சியே எதுவும் கிடையாது. அது ஒரு பேச்சுக்கு சொன்னதுதான் அது. இப்ப அந்த ஒரு வார்த்தை பொருள்லாம் வெடிச்சிச்சு. இப்ப அடுத்தது மதிமுக வெளியில வருவதற்கான ஒரு சூழல் நிலவுது. இப்ப இதெல்லாம் இது வர்றதுக்கு கூட இந்த ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒரு காரணமாக அமையும். சரி, நிச்சயமா தாவேக கூட்டணி கட்சிகளை கைவிடாது, அதுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு. அதனால மதிமுக 27ஆம் தேதி முடிவெடுக்க போறேன்றாங்க. இப்ப அந்த கட்சியுடைய ஒரு பொதுச் செயலாளராக இருக்கட்டும், முதன்மை செயலாளராக இருக்கட்டும், துரை வைகோ,
அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் பார்க்குறப்பே நமக்கு தெரியுது. நம்ம திமுகல வந்து தெரியாதனமா அதை ஒத்துக்கிட்டோமே, அது ஒரு துரதிருஷ்டவசமா ஒத்துக்கிட்டோம் அவங்க சின்னத்துல போட்டிடுறதுக்குன்னு அவங்க சொல்றப்பயே. ஆக தாவேக்காவை விஜயை நம்பி இவர்கள்லாம் வருவதற்கான ஒரு கூடுதல் காரணமாக இது அமைஞ்சிருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான், அதாவது மதிமுக அவங்களும் சொல்லியிருந்தாங்க, துரை வைகோ அவர் பேசியிருந்தாரு, இது துரதிருஷ்டவசமா நாங்க இந்த சின்னத்துல போட்டிட்டோம். இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் வந்து தாவேக்காக்கு வந்த உடனே நிறைய எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் எழுந்திருந்துச்சு. ஆனா இப்ப ராஜ்யசபா சீட் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு, ஏன்னா அமைச்சரவையில வாங்கிட்டாங்க அப்படின்னு நிறைய பேச்செல்லாம் போயிருந்தப்ப இப்ப ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்பட்டிருக்குல்ல, இப்ப இதற்கான எதிர்வினைகள்லாம் இருக்கும் இல்லையா? இல்ல, அந்த நேரத்துல வந்து திமுக தரப்புல வந்து நம்ம கூட இருந்தவங்க இப்படி போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இதுதான் இருந்ததை தவிர ஒரு அரசியல்ல வந்து இதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க வந்து தனி சின்னத்துல நின்னாங்க, அவங்க இருந்தாங்க. தேர்தல் நேரத்துல பாத்தீங்கன்னா இதே மற்ற காங்கிரஸை தவிர மற்ற கட்சிகளுக்கு, காங்கிரஸ் தேமுதிக தவிர மற்ற கட்சிகளுக்கு திமுக வந்து அள்ளி கொடுக்கலையே, கிள்ளி தான் கொடுத்துச்சு. அந்த ஆதங்கம் இருக்கு, அதை வைகோ கூட வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இதுதான் அரசியல். அதனால தனி சின்னத்துல இருந்தாங்க, வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல உடனே வந்து இன்னொரு கூட்டணியில போய் அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. இது சில விமர்சனங்கிறது திமுக தரப்புல இருந்தா வந்ததே தவிர மற்றபடி பொதுமக்கள் தரப்புல இருந்து இதுக்கான விஷயங்கள் அப்படிங்கறதுலாம் ஒண்ணும் கிடையாது. கடந்த காலத்துல வந்து திமுகவும் இப்படி பண்ணிருக்குது. பாஜகவை எதிர்த்து வாக்களிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாஜகவுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்புல நாடாளுமன்றத்துல ஆதரிச்சுச்சு. 98 தேர்தலில் வந்து பாஜகவுக்கு எதிராக வாக்கு வாங்கிட்டு 99 ஆதரிச்ச ஒரு பழைய விஷயம் இருக்கு. அதனால அரசியல் ஒரு விஷயம் இல்லை. நிச்சயமா வந்து இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப மதிமுகவே எடுத்துங்களேன். இப்ப வைகோ வந்து பல வருடங்களாக வந்து கட்சியை தாண்டி பொதுநலத்துக்கான போராட்டங்கள், தமிழ்நாட்டுக்கான போராட்டங்களும் பண்ணிட்டு இருக்கிறாரு, தொடர்ந்து செய்யலாம். ஆனா அதுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு சூழல்ல நம்ம தனித்து நிக்கணுங்கிறது கூட முடியலையேங்கிற ஒரு ஆதங்கம், அந்த கட்சியினுடைய ஆதங்கம் வந்து நியாயமானது தானே. அப்ப இந்த விஜயுடைய இந்த காங்கிரஸ் விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூடுதல் நம்பிக்கை தந்து சரி நம்ம இங்க வந்து வரலாம் அப்படிங்கிறது. வந்தாங்கன்னா அந்த 2 தொகுதி ராஜினாமா பண்ணிட்டு மதிமுக தன்னுடைய சொந்த சின்னத்துல நின்று வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் கூட வரலாம். வெற்றி பெறுவதற்கான முதல்ல தான் நான் சொல்லக்கூடாது, போட்டியிடுவதற்கான ஒரு சூழல் வரலாம். இப்ப இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயம் காரணமா ஆயிருக்கு. காங்கிரஸ் உடைய அந்த ஒரு சீட்டு காங்கிரஸுக்கு கொடுத்திருக்கிறது. நன்றி சார், இணைப்புல இணைஞ்சு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. 27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.